நீதிமொழிகள் 15:1. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஒரு நபரின் கோபத்தை ஹேமா தணிப்பதன் மூலம் பதட்டமான சூழ்நிலையை நீக்கும். அத்தகைய சூழ்நிலையில் சரி செய்வதற்கு பொறுமை, சுயக்கட்டுப்பாடு மற்றும் இரக்கம் ஆகியவை தேவைப்படுகின்றன. இவை பொதுவாக நீதிமொழிகளில் பாராட்டப்படும் நற்பண்புகள். இதற்கு நேர்மாறாக ஒரு கடுமையான அல்லது புண்படுத்தும் வார்த்தை கோபத்தை கரைப்பதற்கு பதிலாக தூண்டுகிறது. 2. ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியீனத்தை கக்கும். ஞானிகளின் நாவு அல்லது வார்த்தைகள் அறிவை பாராட்டுகின்றன. ஞானிகளுக்கு அறிவு இருப்பது மட்டுமல்லாமல் அதை பயன்படுத்துவது அதை கவர்ச்சிகரமானதாகவும் விரும்பத்தக்கதாகவும் ஆக்குகிறது. இருப்பினும் ஒரு முட்டாள் தனது முட்டாள்தனத்தை குமிழ்கிறான் அல்லது வெளிப்படுத்துகிறான். ஒரு ஊற்றிலிருந்து வரும் தண்ணீரைப் போல அவன் பொங்கி எழும். பல வார்த்தைகள் அவன் எவ்வளவு முட்டாள் என்பதை காட்டுகின்றன. ஒரு மூடனின் வாய் அவனது பாவத்தையும் வெளிப்படுத்துகிறது, மேலும் முட்டாள்தனத்தை சாப்பிடுகிறான். 3. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலுமிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. தேவன் தனது சர்வ அறிவாற்றலில் அனைவரும் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்க்கிறார், அறிவார். ஒரு நகரத்தை காக்கும் காவலாளியைப் போல அவர் காவல் காக்கிறார். துன்மார்க்கர்கள் எச்சரிக்கப்பட வேண்டும், நல்லவர்கள் இந்த உண்மையால் ஆறுதல் பெற வேண்டும். அவர் மரணத்தையும் அழிவையும் கூட காண்கிறார். வசனம் 3 இன் 2வது வரி முதல் வரியின் சிந்தனையை நிறைவு செய்யும் ஒரு பங்கேற்பு விதியாகும். எனவே இந்த வசனம் செயற்கை இணை அல்லாலிசத்தை கொண்டுள்ளது. 4. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவவிருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். ஒரு நபரின் வார்த்தைகள் ஊக்குவிக்கவோ அல்லது மனச்சோர்வடையச் செய்யவோ முடியும். ஒரு நபரின் வார்த்தைகள் குணப்படுத்துதலை கொண்டு வந்து உணர்ச்சி ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கும். வாழ்க்கை மரம் போன்றவை வலிமை மற்றும் வளர்ச்சிக்கு ஆதாரம். வஞ்சகமான வார்த்தைகள் ஆவியை நசுக்கக்கூடும் அல்லது ஒருவரின் மன உறுதியை குறைக்கக்கூடும். 5. மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. ஒரு மகன் தன் தந்தையின் ஒழுக்கத்திலிருந்து கற்றுக்கொள்ள மறுத்தால் அவன் ஒரு முட்டாள். ஒரு கேலி செய்பவன் மற்றும் தன்னை வெறுக்கிறவன் அவன் இறந்து விடுவான். பெற்றோரின் திருத்தத்தை பின்பற்றுதல் ஞானமானது மற்றும் விவேகம் என்பது 6 என்ற வினைச்சொல்லை சாதுரியமாக இருத்தல் என்ற நல்ல அர்த்தத்தில் மொழிபெயர்க்கிறது. இது ஆர்மா என்ற பெயர் சொல்லையும் ஏறும் என்ற துணைச் சொல்லையும் ஒத்திருக்கிறது. ஒருவரின் பெற்றோரின் ஆலோசனையை கேட்பது மரியாதையை தருகிறது. 6. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷமுண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பமுண்டு. நீதிமொழிகளில் பலமுறை கூறப்பட்டுள்ளபடி நீதியான வாழ்க்கை பொதுவாக செழிப்பை விளைவிக்கும். பல விதிவிலக்குகள் இருந்தாலும் துன்மார்க்கரால் மற்றும் ஞானமற்றவர்களால் சம்பாதிக்கப்பட்ட பணம் துன்பத்தில் விளைகிறது. 7. ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும், மூடரின் இருதயமோ அப்படியல்ல. ஞானிகள் பயனுள்ள உண்மைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள், ஆனால் முட்டாள்கள் அப்படி செய்வதில்லை. அவர்கள் முட்டாள்தனத்தை பரப்புகிறார்கள். மக்களின் வார்த்தைகள் அல்லது உதடுகள் அவர்களின் இதயங்களில் இருப்பதை வெளிப்படுத்துகின்றன. 8. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். கர்த்தர் துன்மார்க்கரின் பலியையும் வழியையும் அவர்களுடைய எண்ணங்களையும் வெறுக்கிறார், அதேபோல் அவர்களுடைய எண்ணங்களையும் அவர் வெறுக்கிறார். கர்த்தர் துன்மார்க்கரால் செலுத்தப்படும் பலிகளை வெறுக்கிறார். 1 சாமுவேல் 15:22, ஏசாயா 1:11, ஆமோஸ் 5:22. 9. துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். ஏனெனில் அந்த பலிகள் பாசாங்குத்தனமாக வழங்கப்படுகின்றன. ஏனெனில் துன்மார்க்கரின் வழி அல்லது நடத்தை வெறுக்கத்தக்கது, அவர்களின் பலிகளும் அவ்வாறே. இருப்பினும் நேர்மையானவர்களின் ஜெபம் அவரை பிரியப்படுத்துகிறது, அதனால் அவர் அவர்களுக்கு செவிசாய்க்கிறார். ஒரு வெளிப்புறச் செயல் பலிகளை செலுத்துவது நீதியுள்ள வாழ்க்கைக்கு மாற்றாக இல்லை, இது வெளிப்படையாக தேவன் நேசிக்கிறார். 10. வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். வசனங்கள் 10-12 இல் 2வது வரி முதல் வரியின் சிந்தனையை விரிவுபடுத்துகிறது. ஒருவர் நேர்மை மற்றும் நீதியின் பாதையை விட்டு வெளியேறும்போது அவர் கடுமையான தண்டனையை பெறுவார்,
அதாவது தார்மீக திருத்தம். மேலும் அவர் திருத்தத்தை முற்றிலுமாக மறுத்தால் அவர் வறுமை, அவமானம் மற்றும் மரணத்தை செலுத்த நேரிடும். 11 வாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்தியட்சமாயிருக்க மனுபுத்திரருடைய இருதயம் அதிக பிரத்தியட்சமாயிருக்கும் அல்லவோ. மரணம் மற்றும் அழிவு, அபாடோன், அழிவது அல்லது இறப்பது என்பதிலிருந்து கல்லறைக்கும் அதில் உள்ள இறந்தவர்களுக்கும் ஒத்த சொற்களாக இருக்கலாம். தேவன் இறந்தவர்களை அவர்களின் கல்லறைகளில் பார்க்க முடியும் என்பதால் நிச்சயமாக அவர் உயிருள்ள மக்களின் இதயங்களை காண முடியும். அதாவது அவர்களின் நோக்கங்கள், எண்ணங்கள் மற்றும் ஆசைகள். மனிதனின் இதயம் அவனை ஏமாற்றுகிறது, ஆனால் கர்த்தர் அதை அறிவார். அத்தகைய கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறான், அதாவது விரும்புவதில்லை. மேலும் ஞானிகளிடமிருந்து கற்றுக்கொள்ள மறுக்கிறான். பரியாசம் பண்ணுவது முட்டாள்தனத்தின் சான்று. 13 மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். வசனங்கள் 13-15 மகிழ்ச்சியான இதயம், பகுத்தறியும் இதயம் மற்றும் மகிழ்ச்சியான இதயத்தை குறிக்கின்றன. ஒரு நபரின் முகத்தில் உள் மகிழ்ச்சி வெளிப்படுகிறது, ஆனால் ஒரு நபரின் மன உறுதியை உள் துக்கம் அவரது செவியை நசுக்குகிறது அல்லது குறைக்கிறது. இதயத்தின் பிரச்சனைகள் மகிழ்ச்சியும் மனச்சோர்வும். ஒரு நபர் உள்நோக்கி என்னவாக இருக்கிறார் என்பது அவரது சூழ்நிலைகளை விட அவரது உணர்ச்சி நிலையில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சிலர் உள் வலிமை காரணமாக மற்றவர்களை விட கடினமான சூழ்நிலைகளில் சிறப்பாக தாங்குகிறார்கள். 14 புத்திமானுடைய மனம் அறிவை தேடும், மூடரின் வாயோ மதியீனத்தை மேயும். பகுத்தறிவு உள்ள ஒருவர் அதிக அறிவை தேடுகிறார், அது அவருக்கு எளிதாக கிடைக்கிறது. ஆனால் ஒரு முட்டாள் கால்நடைகளைப் போல மேய்கிறான், மேலும் தன் முட்டாள்தனத்தில் திருப்தி அடைகிறான். 15 சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள், மனரம்மியமோ நித்திய விருந்து. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆணி, குனிந்து கிடப்பவர்கள், தாழ்மையானவர்கள், தேவைப்படுபவர்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டவர்கள். நேர்மாறாக துயரத்தில் இருப்பவர்கள், மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் மற்றும் அதன் விளைவாக தொடர்ச்சியான விருந்து வைத்திருப்பவர்கள். பாதகமான சூழ்நிலைகள் இருந்த போதிலும் அவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள். எனவே மக்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதன் மூலம் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். 16 சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். நீதிமொழிகளில் உள்ள 19 சிறந்த வசனங்களில் 16 மற்றும் 17 வசனங்கள் 2 ஆகும். பொதுவாக ஒரு நபர் வறுமையை விட செல்வத்தை தேர்ந்தெடுப்பார், ஆனால் அவருக்கு கர்த்தருக்கு பயப்படுதல் இருந்தால் வறுமை மற்றும் பணம் அதனுடன் கொந்தளிப்பை கொண்டு வந்தால் 1 தீமோத்தேயு 6:6 அந்த கலவை நிச்சயமாக செல்வத்தை விட விரும்பத்தக்கது. இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள செல்வம் கர்த்தருக்கு பயப்படுபவருக்கு இல்லை என்றும் 2 கர்த்தருக்கு பயப்படுவது குழப்பத்தை அல்ல, அமைதியை தருகிறது என்றும் கூறுகிறது. 17 பகையோடிருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடிருக்கும் இலைக்கரியே நல்லது. 16வது வசனத்தைப் போலவே 17வது வசனமும் வறுமையை செழிப்புடன் வேறுபடுத்திக் காட்டுகிறது. பொதுவாக மக்கள் வறுமையை விட ஆடம்பரத்தை தேர்ந்தெடுப்பார்கள், ஆனால் அதைவிட முக்கியமானது அன்பு. பொருள் உடைமைகள் நிறைந்த ஒரு வீடு என்று பலர் கண்டறிந்துள்ளனர், ஆனால் ஒருவர் மீது ஒருவர் அன்பு வைத்திருப்பது ஒரு பெரிய செல்வச் செழிப்புள்ள வீட்டை விட மிகச்சிறந்தது. அன்பு ஒருவரின் கடினமான சூழ்நிலைகளை தாங்கக்கூடியதாக ஆக்குகிறது. அதே சமயம் வெறுப்பு நல்ல உணவு கொண்டு வரக்கூடிய அனைத்து இன்பங்களையும் அழித்துவிடுகிறது. 18 கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். ஒரு கோபக்கார மனிதன் சண்டையை தூண்டுகிறான். 15, 16, 17 இல் குறிப்பிடப்பட்டுள்ள கொந்தளிப்பு மற்றும் வெறுப்புக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். இருப்பினும் பொறுமை சண்டைகளை அமைதிப்படுத்தும். ஒரு பொறுமையான மனிதன் உண்மையில் கோபத்திற்கு மெதுவாக இருக்கும் மனிதன். 19 சோம்பேறியின் வழி முள்வேலிக்குச் சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. விருப்பம் கோபமும் பிரச்சனைகளை கொண்டு வருவது போல சோம்பேறித்தனமும் அவ்வாறே செய்கிறது. ஒரு நபர் தான் விரும்புகிறதை பெறுவதை பாதையில் உள்ள முட்கள் தடுக்கும். பிரச்சனைகளை குறிக்கின்றன, அவரது வாழ்க்கையில் தடைகள் உள்ளன. இருப்பினும் நேர்மையானவர்கள் விடாமுயற்சியுடன் இருக்கிறார்கள், எனவே குறைவான பிரச்சனைகள் உள்ளன. அவர்களின் வாழ்க்கை ஒரு மென்மையான நெடுஞ்சாலை போன்றது. 20
ஞானமுள்ள மகன் தகப்பனைச் சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். வசனங்கள் 20 மற்றும் 21 ஒருவரின் வாழ்க்கையில் ஞானமும் முட்டாள்தனமும் ஏற்படுத்தும் தாக்கத்தை பற்றி பேசுகின்றன. ஒரு வீட்டில் அன்பு அமைதியை கொண்டு வருகிறது. கீழ்ப்படிதலும் ஞானமும் நிறைந்த நடத்தை பெற்றோருக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் முட்டாள்தனம் அப்படி இல்லை. ஒரு முட்டாள் மட்டுமே உண்மையில் தன் தாயை வெறுக்கிறான். இங்கே ஒரு மகனின் முட்டாள்தனம் தன் தாயை துக்கப்படுத்துகிறது என்று கூறுவதற்கு பதிலாக அவளுடைய எதிர்வினை மறைமுகமாக உள்ளது. மேலும் அவள் மீதான முட்டாளின் அணுகுமுறை கூறப்பட்டுள்ளது. 21. மூடத்தனம் புத்தியீனனுக்குச் சந்தோஷம், புத்திமானோ தன் நடக்கையைச் செம்மைப்படுத்துகிறான். ஞானமுள்ள மகன் தன் தந்தைக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறான். ஒரு முட்டாள் தனது முட்டாள்தனத்தில் மகிழ்ச்சியை கொண்டிருக்கிறான். ஒரு ஞானி நேரான பாதையை கொண்டிருக்கிறான். இதன் உட்பொருள் என்னவென்றால் ஒரு முட்டாள்தனமான நபரின் பாதை கோணலானது. 22. ஆலோசனையில்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற்போம், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். ஒருவரின் திட்டங்கள் குறித்து மற்றவர்களிடமிருந்து ஆலோசனை பெறுவதன் முக்கியத்துவத்தை நீதிமொழிகள் புத்தகம் 4 முறை வலியுறுத்துகிறது. 23. மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சியுண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. வசனங்கள் 23, 30, 33 இல் 2வது வரி மற்றும் உடன் தொடங்குகிறது. ஒத்திசைவான இணைநிலையை சுட்டிக்காட்டுகிறது. பொருத்தமான முறையில் பேசப்படும் வார்த்தைகள் சரியான நேரத்தில் சரியானதைச் சொல்வது மகிழ்ச்சி அளிக்கிறது. கேட்பவர் மட்டுமல்ல, அவற்றைச் சொல்பவரும் கூட. அன்பு, ஊக்கம், கடிந்து கொள்ளுதல் அல்லது சமாதானம் செய்தல் போன்ற காலத்திற்கேற்ற வார்த்தைகள் நன்மை பயக்கும். 24. கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவவழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். 26, 33 வசனங்கள் ஒவ்வொன்றும் தெய்வீகத்தின் ஒரு பண்பை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ குறிக்கிறது. ஞானமுள்ளவர் 24, பணிவானவர் 33, தூய்மையானவர் 26, நேர்மையானவர் 27, எச்சரிக்கையானவர் 28, ஜெபமுள்ளவர் 29, மகிழ்ச்சியானவர் 30, கற்றுக்கொள்ளத்தக்கவர் 31, 32 மற்றும் கர்த்தருக்கு முன்பாக பயபக்தியுள்ளவர் 33. ஞானம் ஒரு நபரை அகால மரணத்திலிருந்து பாதுகாக்க முடியும். இது பெரும்பாலும் நீதிமொழிகளில் கூறப்பட்டுள்ளது. 25. அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கிப் போடுவார், விதவையின் எல்லையையோ நிலைப்படுத்துவார். வசனங்கள் 25 மற்றும் 26 இரண்டும் மனிதனின் குணத்திற்கு கர்த்தரின் எதிர்வினைகளை குறிக்கின்றன. பெருமை வீடுகள் உட்பட உடைமைகளை குவிக்கிறது, ஆனால் கர்த்தர் அவற்றை இடித்து தள்ளுகிறார். அதே சமயம் அவர் விதவைகளை பாதுகாக்கிறார். இஸ்ரவேலருக்கு விலைமதிப்பற்ற பொருளாக இருந்த நிலம் அதன் அசல் அளவுருக்களை பாதுகாக்க எல்லைகளால் குறிக்கப்பட்டது. நிலம் ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டது. அதன் எல்லைகள் முக்கியமானவை. விதவைகளின் பாதிப்பு அவர்களின் நிலத்தை திருட முயற்சிக்கும் திருடர்களுக்கு எளிதாக இரையாகியது. எனவே கர்த்தர் தாமே விதவையின் எல்லைகள் நகர்த்தப்படாமல் பார்த்துக் கொள்வதாக உறுதியளித்தார். 26. துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள். கர்த்தர் துன்மார்க்கரின் பலிகளையும் நடத்தையையும் மட்டுமல்ல, அவர்களுடைய எண்ணங்களையும் வெறுக்கிறார். ஆனால் தூய்மையானவர்களின் எண்ணங்கள் அவருக்கு பிரியமானவை. கர்த்தர் தனது சர்வ அறிவில் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். 27. பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். பேராசைக்கான எபிரேய வார்த்தை பசா, வெட்டுதல் அல்லது முறித்தல், அநியாயமாக அல்லது வன்முறை மூலம் ஆதாயம் ஈட்டுவதை குறிக்கிறது. ஒரு நேர்மையற்ற தந்தை தனது குடும்பத்திற்கு அநியாயமான அல்லது வன்முறை வழிகளை பராமரிப்பதால் இறுதியில் தனது மனைவி மற்றும் குழந்தைகளை துன்பப்படுத்துவார். லஞ்சம் வாங்குவது அல்லது கொடுப்பது ஒரு வகையான நேர்மையின்மை அல்லது பேராசை, ஏனெனில் அவை நீதியை திசை திருப்புகின்றன. எனவே லஞ்சத்தை நிராகரிப்பது ஒருவரின் ஆயுளை நீடிக்கவும் ஒருவரின் குடும்பத்திற்கு பிரச்சனையை தடுக்கவும் உதவுகிறது. 28. நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும், துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். ஒரு நீதிமான் தன் பதில்களை வழங்குவதற்கு முன்பு அவற்றை சீர்தூக்கி பார்க்கிறான். அப்போதுதான் அவருடைய வார்த்தைகள் மிகவும்
பொருத்தமானவையாகவும் சரியான நேரத்தில் வெளிப்படும். இருப்பினும் ஒரு முட்டாள் குமிழ்கள் என்று பொங்கி எழுகிறான். முன்னேறுதல் என்பது வசனம் 2 இல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஊற்றிலிருந்து பொங்கி எழும் நீர் போன்ற தீய வார்த்தைகள். 29 துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். கர்த்தர் துன்மார்க்கரை வெறுக்கிறார். அவர் அவர்களிடமிருந்து தன்னை தூர விலக்கிக் கொள்கிறார். அவர்களுக்கு செவிசாய்க்க மறுக்கிறார். ஆனால் நீதிமான்களின் ஜெபங்களை அவர் கேட்கிறார், ஏனெனில் அவர்களின் ஜெபங்கள் அவரை பிரியப்படுத்துகின்றன. 30 கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். ஒரு நேர்மறையான நபரின் ஊக்கம், அது வார்த்தைகள் அல்லாததாக இருந்தாலும் அல்லது வாய்மொழியாக இருந்தாலும், உதவிகரமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். உணர்ச்சி ஆரோக்கியம் உடல் நலத்திற்கு பங்களிக்கிறது. 31 ஜீவனுக்கேதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும். வசனங்கள் 31, 33 ஞானிகளின் வரிசையில் நுழைவதற்கான நிபந்தனைகளைப் பற்றி பேசுகின்றன. கடிந்து கொள்ளுதலை கேட்பது 31, திருத்தத்தை கவனிப்பது 32, கர்த்தருக்கு பயந்து பணிவாக இருப்பது 33. ஒரு கடிந்து கொள்ளுதலை கேட்பது உயிரைக் கொடுக்கும், ஏனெனில் அத்தகைய நபர் அதனால் ஈர்க்கப்படுகிறார், அதிலிருந்து கற்றுக்கொள்கிறார், மேலும் ஞானியாக கருதப்படுகிறார். 32 புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானமடைவான். ஒழுக்கத்தை புறக்கணிப்பது ஜெயரையும் அறிவையும் இழப்பதில் விளைகிறது. இது புறக்கணிப்பவர் உண்மையில் தன்னை வெறுக்கிறார் என்பதை காட்டுகிறது. 33 கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தருக்கு பயப்படுதல் அறிவின் ஆரம்பம் மட்டுமல்ல, அது ஞானத்தையும் கற்பிக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுவதன் மூலம் ஒரு நபர் ஞானத்தை கற்றுக்கொள்கிறார். கர்த்தருக்கு பயப்படுவதோடு தொடர்புடைய பணிவு ஞானத்துடன் வரும் மரியாதைக்கு முன்னதாக இருக்க வேண்டும்.